ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போன வீடியோஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரேடு பார்த்தோம் இல்லையா. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி வருது, அதாவது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக்கலில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா. மீனிங்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் means an investment is on foreign country that involves some degree of control and participation in management. It corresponds to the investment made by the multinational enterprises in a foreign country. It is different from portfolio investment, which is primarily motivated by short-term profits and it does not seek management control. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு நாட்டில் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு முதலீடை போட்டு அங்கே ஒரு நிறுவனத்தை அமைத்து அந்த நிறுவனத்தை சிறப்பான முறையில் மேலாண்மை செய்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதையே வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. மேலும் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே வெளிநாடுகளில் தான் முதலீடு செய்வதே. அது மட்டுமல்லாது நிதி மூலதனம் அல்லாமல் இந்த வெளிநாட்டினுடைய நிதி மூலதனம் குறுகிய கால ஒரு லாப நோக்கில் அந்த மார்க்கெட் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டில் செய்யப்படும் முதலீடை தான் என்னன்னு சொல்லப்படுது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனங்களினுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட் திறமை, அந்த இதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட் திறமையால் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதையே வந்து இந்த ஃபைனான்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய நோக்கம் அல்ல. ஓகேயா. வெளிநாட்டு ஃபைனான்ஸ் கேபிட்டல் இருக்கு இல்லையா, நிதி மூலதனம், அது வந்து இந்த ஷார்ட் பீரியடில் ப்ராஃபிட் எய்மில் வந்து அதாவது ஃபைனான்ஸ் மார்க்கெட்டில் செய்யப்படும் முதலீடு தான் வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனங்களினுடைய மேலாண்மையை வந்து தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வது இந்த நிதி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, நிதி கேபிட்டல், அதனுடைய நோக்கம் அல்ல. ஓகே. அது வந்து அது மாதிரி அந்த நிதி மூலதனத்தினுடைய நோக்கம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேறொரு நாட்டில் வந்து நம்ம நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது தான் என்னென்னு சொல்லப்படுகிறது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. உங்கள்கிட்ட இதில் சொன்னேன் இல்லையா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் means the entry of funds into nation where the foreigners deposit money in a nation's bank or make purchase in the stock and bond markets, sometimes for speculation. Foreign portfolio investment is part of capital account of balance of payments. ஒரு கண்ட்ரி வந்து ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு பேங்க்கில் வந்து கடன் பத்திரமோ இல்லை நிறுவன பங்குகளோ, அதாவது ஷேரோ இல்லை அந்த டெபிட் செக்யூரிட்டிஸோ வாங்குவதில் மற்றும் அதனுடைய அந்த முதலீடு அந்த மாதிரி வர்த்தகத்தில் முதலீடு செய்வதையோ என்னன்னு சொல்லப்படுகிறது, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நிதி மூலதனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இது வந்து இந்த பிஸ்னஸ் சைக்கிள் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் வந்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இது வந்து ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது. ஓகே. அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட்டில், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸுடைய இதில் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒரு பகுதியாக கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் ஃபாலோவிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் எக்ஸ்பான்ஷன் என்னது, விற்பனையை விரிவுபடுத்துதல். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்யூசியேஷன்ஸ் ஆஃப் தி ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்கள் இருக்கு இல்லையா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதை வந்து கையகப்படுத்துதல். இதெல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய நோக்கம். ஓகே. அதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்தணும், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வசத்தில் கொண்டு வரணும். அப்புறம் டைவர்சிஃபிகேஷன், அதாவது டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடுடைய பரவலாக்கம். அவங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ட்ரேடு வந்து எங்கும் பரவலாக்கப்பட வேண்டும், அது அவங்களுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு வந்து மினிமைசேஷன் ஆஃப் காம்படிட்டிவ் ரிஸ்க்கு, அதாவது போட்டி, இந்த காம்படிஷன் போட்டி, இந்த பிஸ்னஸில் போட்டி ரிஸ்க்கு, இதெல்லாம் எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த வெளிநாட்டு நிதி
நிறுவன முதலீடு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதான் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெட்ஜ் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், pension funds and mutual funds. Foreign institutional investment is a common term in the financial sector of India. For example, a mutual fund in the United States can make investment in an India-based company. The foreign institutional இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணி மார்க்கெட் இருக்கு இல்லையா, பணச்சந்தை, அதில் அதை முன்பேற நிதின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அதாவது மார்க்கெட்டில் உள்ள இந்த நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதன் வழியாக செய்யப்படுகின்ற அந்த ஃபைனான்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் டேர்ம், குறுகிய கால ஒரு மோட்டிவ், லாபத்து ப்ராஃபிட்டுக்காக, ஒரு குறுகிய கால ப்ராஃபிட்டுக்காக செய்யப்படுகிறது தான் இந்த மாதிரியான முதலீடு. அதாவது இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற முதலீடு வந்து ஒரு குறுகிய கால நோக்கத்திற்காக செய்யக்கூடிய ஒரு முதலீடாகும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸு, அதில் வந்து அந்த ஐக்கிய நாடுகளினுடைய ஒரு பரஸ்பரமான ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு இந்தியாவை சார்ந்த ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தல், இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள கண்ட்ரிஸ் என்ன செய்யுதுன்னா, அந்த ஒரு பரஸ்பரமான ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனமானது வந்து இந்தியாவில் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து தன்னுடைய முதலீடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரி செய்கிறதுக்கு பேர் தான் என்னது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அட்வான்டேஜஸ் பார்ப்போம், நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மோஸ்ட்லி டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஹென்ஸ் வி டீல் ஹேர் வித் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நேரடியான ஒரு முதலீடாகவோ இல்லை நேரடியான ஒரு முதலீடாகத்தான் நாடுகளுக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது, நுழைகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்ன விதமான நன்மைகளை தருகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த எஃப்டிஐ மே ஹெல்ப் டு இன்க்ரீசஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் அண்டு தேர்பை த இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் தி ஹாஸ்டி கண்ட்ரி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டில் போய் செயல்படுதுன்னு வச்சுங்க. அதாவது அந்நிய நாட்டு முதலீடு வந்து ஒரு நாட்டில் வந்து சென்றடையும் பொழுது அந்த நாட்டினுடைய கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன ஆகுது, அதிகரிக்கும். ஓகே, கேபிட்டல் ஃபார்மேஷனை உயர்த்தி அங்கே என்ன செய்யுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்பை வந்து அதனுடைய அளவையும் அங்கு அதிகரிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு நாட்டினுடைய கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டுமல்லாது அங்கே வேலை வாய்ப்பினுடைய அளவும் அதிகரிக்கும். அது ஒரு நன்மையாக சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஃபெசிலிட்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டு த ரெசிடென்ட் கண்ட்ரி. அதாவது வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டிற்கு போய் சேரும் பொழுது அந்த நாட்டில் வந்து நியூ டெக்னாலஜிஸ், தொழில்நுட்ப முறைகள், நியூ டெக்னாலஜிஸை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபெசிலிட்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது அன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப முறைகள் இருக்கு இல்லையா, ப்ரெசென்ட்டில் இருக்க தொழில்நுட்ப முறையை அந்த நாட்டுக்கு கொண்டு வருகிறது. அது ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா, த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஆல்சோ பிரிங் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆஃப் ஹாஸ்ட் கண்ட்ரி வென் இட் டாக்ஸஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஃபாரின் ஃபர்ம்ஸ் ஆர் கெட்ஸ் ராயலிட்டிஸ் ஃப்ரம் த கன்செஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நுழையிற ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டினுடைய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த கவர்மெண்ட்டினுடைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய லாபம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆரம்பிக்கையில் கவர்மெண்ட்டினுடைய வரி டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புதுசாக ஒரு நிறுவனம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு நாட்டில் ஒரு புதிய நிறுவனம் உருவாகும் பொழுது அந்த நிறுவனம் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன கட்டணும், டேக்ஸ் கட்டணும் இல்லையா. அப்போ டேக்ஸ் செலுத்துவதன் மூலமாக அரசினுடைய வருவாயும், அந்த நாட்டினுடைய அரசினுடைய வருவாயும் என்ன செய்கிறது, கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அப்போ ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாட்டுக்குள்ளே வந்து நுழையிலே அந்த நாட்டுக்கு என்னத்தை கொடுக்கிறது, வருவாயை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்தீங்கன்னா எ பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பேபி ஃப்ளாஃப்டு பேக் இன் டு த எக்ஸ்பான்ஷன்ஸ் மாடர்னைசேஷன்ஸ் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது வந்து ஒரு
கண்ட்ரி அதாவது ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு பகுதியை அதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அந்த லாபத்தையும் திருப்பி என்னவா ஒரு முதலீடாக மறுமுதலீடு செய்வதன் மூலம் அந்த தொழில் அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னது பெரிய லெவலில் பெருகும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டாந்து போட்டு ஒரு தொழிலை நடத்துது, அந்த பெரிய தொழில் நிறுவனம் நடத்துது, அந்த நிறுவனத்திலேருந்து வர்ற லாபத்தையும் திருப்பியும் அந்த தொழிலை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுது, விரிவுபடுத்தி திருப்பி அந்த ப்ராஃபிட் அதிலே போட்டு பெரிய லெவலில் நடத்தையில் அப்போ அது வந்து என்ன ஆகுது, அந்த இண்டஸ்ட்ரியலுடைய குரோத் வளர்ச்சி வந்து பெருகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? It may kindly a managerial revolution in the reservant country through the professional management and sophisticated management techniques. அதாவது வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் கொண்டாந்து இந்த முதலீடு போட்டு அதை நடத்தையில் புதிய தொழில்நுட்ப முறைகள், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு, இல்லை டேலண்ட்டான ஒரு ஸ்கில்லெல்லாம் கொண்டுட்டு வந்து அதில் செயல்படுத்துது. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து அது செய்யல அந்த நாட்டிற்கு அந்த மேலாண்மை திறமை, அந்த புதிய தொழில்நுட்ப முறை அதெல்லாம் அந்த நாட்டில் என்ன செய்யப்படுகிறது, அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது ஒரு அட்வான்டேஜஸ். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டால் ஒரு கண்ட்ரியில் வந்து நுழைவதால் கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா? Foreign capital may enable the country to increase its exports and reduce imports requirement and thereby easy balance of பேமெண்ட்ஸ் டிஸ்இக்விலிபிரியம். அதாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இம்போர்ட்ஸினுடைய அந்த அவசியத்தை, அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து குறைத்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்இக்விலிபிரியம் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்இக்விலிபிரியம் ஸ்டேஜஸை வந்து நீக்கும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த டிஸ்இக்விலிபிரியம் ஸ்டேஜஸை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? அடுத்து 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஆல்சோ ஹெல்ப் இன்க்ரீசஸ் காம்படிஷன்ஸ் அண்ட் பிரேக் டொமஸ்டிக் மொனாபலிஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிக அளவில் அந்த பயன்படுத்துவதன் மூலமாக இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது உருவாகிறது. இன்க்ரீஸிங் இன் காம்படிஷன் உருவாகையில் பெஸ்ட்டான இது வந்து கிடைக்கும் இல்லையா. அதனால் காம்படிஷன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக நுழைவதனால அதை போட்டுக்கிட்டு நாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டொமஸ்டிக் மொனாபலிஸ் அப்படின்னா உள்நாட்டினுடைய முற்றுரிமை அப்படிங்கிற அர்த்தம். அதாவது இந்த ப்ராடக்டை ஒருத்தரே தயார் பண்ணுறது, அதை வேறு யாரும் அந்த தயாரிக்காமல் அந்த ப்ராடக்ட் மேலே அதிக அளவில் விற்கிறது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடை எது செய்கிறது, இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? If FDI added more value to output in the recipient country than the return on capital from foreign investment, then the social returns are greater than the private returns on foreign investment. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்த அந்த நாட்டினுடைய உள்நாட்டு, அதாவது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு நிகர வேல்யூவில் கூடுவது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி முதலீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருவாய், இன்கம் இருக்குல்ல, அந்த இன்கம்மை விட அதிகமாக இருந்தால், அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால், அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால் கிடைக்கக்கூடிய அந்த தனிநபரினுடைய நிறுவனத்திற்கான வருவாயை விட அந்த லாபத்தை விட சொசைட்டிக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் மெயின். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால அந்த ப்ரைவேட் நிறுவனத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை விட சொசைட்டிக்கு அதிக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ். ஓகேயா? 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பை பிரிங்கிங் கேபிட்டல் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் FDI மே ஹெல்ப் இன் filing the savings gap and the foreign exchange gap in order to achieve the goal of national economic development. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதன் மூலமாக முதலீடு வந்து இந்த அந்நிய நாட்டு செலாவணி வந்து கொண்டு வருவதன் மூலமாக, அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே வருவதன் மூலமாக அந்த நாட்டில் இருக்கின்ற இந்த சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும், பெரிய கேப். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருவதனால அந்த கேப்பை என்ன செய்யப்படுகிறது, ஃபுல்ஃபில் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த கேப் வந்து நிரப்பப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேயா? அது ஒரு அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஸ்டிமுலேட் டொமஸ்டிக் என்டர்பிரைசஸ் டு இன்வெஸ்ட் இன் ancillary industries in collaborations with foreign enterprises. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த டொமஸ்டிக் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, உள்நாட்டு நிறுவனங்கள், இந்த உள்நாட்டு நிறுவனங்களை வந்து அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால அதுலேயும் என்ன கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த வெளிநாட்டு நிறுவனங்களோட அதுகளும் இணைந்து இந்த டொமஸ்டிக் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா,
அதாவது ஆன்சிலரின்னா துணை நிறுவனங்கள், சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸு, அதுங்கெல்லாம் கூட அதுகளுக்கு கூட என்ன கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அது அதனுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உதவுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அது வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். ஓகே, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வந்து இப்போ அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். அதை வந்து இன்னும் 2 இருக்குது பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் இதனுடைய கண்டினியூஸாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.